எங்கள் அப்பாவோட அப்பா பாட்டனாரே சின்ன வயசில் இங்கே பஞ்சத்தின் காரணமாக அவங்க வெள்ளைக்காரன் கூட்டிக்கிட்டு போய் இலங்கையில் ஒரு தேயிலை தோட்டத்தில் உள்ள மேனேஜர் பங்களாவில் எங்கள் பாட்டை நாய் பிடிச்சிருக்காங்க. அப்புறம் எல்லாமே எங்கள் குடும்பம்லாம் உபரத்தெல்லாம் அங்கே கொண்டு போய் தோட்டங்களில் சேர்ந்து பெரிய குடும்பமாகிட்டாங்க. சரியாக பார்க்க போனாக்கா எங்கள் அப்பாவும் நானும் பிறந்தது அந்த ஒரு நாட்டில். இந்த அரசு ஒப்பந்தம் தான் எங்களை இந்த நாட்டுக்கு ஏற்றுக்குது. எங்கள் பாட்டன் பிறந்தது இங்கே, அவங்க அப்பம் பிறந்து எங்கள் சொந்த கிராமம், தாய் கிராமம், இதெல்லாம் இந்த நாடு தான். அப்போ நாம் என்ன நினைச்சோம்னா, ஒருவேளை நம்ம இந்தியாவுக்கு போனாக்கா நம்ம சொந்த நாடு, தாய் நாடு அப்படின்னு நினச்சி வந்தோம். ஆனால் இந்த நாட்டில் உள்ள அரசுகளை எங்களை சரியாக வழி நடத்தலை, பொறுப்பெல்லாம் விட்டாங்க, அதான் சொல்லலாம். நாடு விட்டு நாடு வந்து பாடுபட்ட ஏழை மக்கள் காடு வெட்டி தோட்டமிட்டாரே, தங்க போர் வாழ்க்கை என்று வாடுகின்றாரே. நாடு விட்டு நாடு வந்து பாடுபட்ட ஏழை மக்கள் காடு வெட்டி தோட்டமிட்டாரே, தங்க போர் வாழ்க்கையின்றி வாடுகின்றாரே. தென்னை வைத்தார், காப்பி வைத்தார், தேயிலையை வளர வைத்தார். தென்னை வைத்தார், காப்பி வைத்தார், தேயிலையை வளர வைத்தார். பாலையெல்லாம் சோலையானது, பாடுபட்ட ஏழை மனம் பாழையானது. நாடு விட்டு நாடு வந்து பாடுபட்ட ஏழை மக்கள் காடு வெட்டி தோட்டமிட்டாரே, தங்க போர் வாழ்க்கையின்றி வாடுகின்றாரே. தாயகம் திரும்பிய மலையக தமிழர்கள், அதாவது இலங்கையில் வசிச்சுட்டு இருந்த இந்திய வம்சாவளி தமிழர்கள் இந்தியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் நிறைவடைய போகுது. அப்படி வந்தவங்க தான் என்னோடய அம்மாவும். அம்மாவோட பாட்னார் அப்பா எல்லாமே வந்து இங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு டீ எஸ்டேட் வேலைக்கும் காஃபி எஸ்டேட் வேலைக்கும் இங்கேருந்து போனவங்க. அம்மாவோட சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி. அப்பா வந்து ஈழத்தமிழர். அம்மா அப்பா எல்லாமே குடும்பத்தோட 1972-73களில் இந்தியா அவங்க திரும்புகிறாங்க. நிறைய பஞ்சம், உணவுக்கு தட்டுப்பாடு, அந்த மாதிரியான இருந்த சமயங்கள். எங்கள் அம்மா நிறைய கதைகள் சொல்லுவாங்க. இலங்கை வந்து எங்கள் அம்மாவோட கதைகள் மூலமாக எனக்கு வந்து பசுமையாக நனவில் இருக்குது. இந்தியா அவங்களுக்கு எப்படி இருந்தோம்னா, இங்கேருந்து போகிற எம்ஜிஆர் படங்கள், சிவாஜி படங்கள், இந்தியாவில் இருக்கிறவங்கலாம் நல்லவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் தான் அவங்க மனசில் இருந்திருக்கு. மற்றபடி தமிழகத்தை பற்றி எந்த ஒரு அறிவும் அவங்களுக்கு கிடையாது. இங்கே இருக்கிற நிலமோ, இங்கே இருக்கிற சூழல், இங்கே இருக்கிற விவசாயம், இங்கே இருக்கிற மக்கள், இங்கே இருக்கிற சாதிய கட்டமைப்பு, எந்த ஒரு அறிவுமே இல்லாமல், எந்த ஒரு அறிதலுமே இல்லாமல் தான் அவங்க இந்தியாவுக்குள்ளே வராங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து இந்தியாவுக்கு வரும்போது அவங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒரு இடம் வந்து கண்டியில் இருக்கிற ஒரு ஆஃபீஸ். அங்கே தான் அவங்க போய் அவங்க டீ எஸ்டேட் வேலைக்கு, இந்தியாவில் தமிழகத்தில் இருக்கிற டான் டீ எஸ்டேட்டுக்கு வேலைக்கு போகிறாங்களா, இல்லை அவங்க சொந்த ஊர்களுக்கு திரும்பி போகிறாங்களா அப்படின்ட்டு நிர்ணயிக்கிற இடம் அதுதான். அங்கே தான் உன்னோட அடுத்த தலைமுறை, அதாவது அடுத்த சந்ததி வாழ்க்கை முழுக்கவே அங்கே தான் தீர்மானிக்கப்படுது. இப்படி கண்டி ஆஃபீஸில் ஒரு கையெழுத்தில் தங்களோட வாழ்க்கையை தீர்மானிச்சுட்டு வந்தவங்க தான் கூடலூரில் நாங்கள் பார்த்த முருகன் ஐயாவும் அவரோட மனைவியும். எஸ்டேட் ஆளே ட்ரெயினுக்கே வந்து ஏற்றி விட்டாங்க. அங்கே உள்ளவங்கெல்லாம் வண்டி எடுத்துக்கிட்டு வந்து பெரிய லாரி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏற்றி எங்களை கொண்டாந்து ட்ரெயின்லேயே ஏற்றிட்டு அவங்களும் அழுதுகிட்டு தான் போனாங்க. அந்த ட்ரெயின் வரும்போதே சொல்லுவாங்க, அழுவ ட்ரெயின் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் கராமுறான்னு ஒரே சத்தம், சாவுட்டு அழுவுற மாதிரி கத்துவாங்க. 1978 ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி நான் ஸ்ரீலங்காவிலேருந்து இங்கே வந்தேன். கப்பலில் வந்தோங்க. சரியாக 12 மணி. கப்பல் சூடு, கடல் சூடு, தண்ணி இல்லை, கதறுதுங்க தண்ணிக்கு. அப்போ நான் சத்தம் போட்டேன்,
என்னையா மனுஷன் மிருகம் மாதிரி நடத்துறீங்களே, குடிக்கக்கூட தண்ணி இல்லையே, எங்களை இறக்கி விட்டா என்ன அப்படின்னு சொல்லி அப்புறம் பிறகு கொண்டு போயினோடனே அங்கே அந்த சுங்க இலாக்கா அதிகாரிகள்கிட்ட சொல்லிட்டாங்க, இவன் தான் சட்டம் பேசுகிறாருங்க, சட்டம் போட்டாருங்க. உடனடியாக என்ன செஞ்சாங்கன்னா கேட்டுட்டு என் பாஸ்போர்ட்டை கொண்டு போயிட்டாங்க, நகல் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு தீவிரவாதி எடுத்த மாதிரி நகல் எடுத்தாங்க. அங்கே மண்டபம் கேம்பில் வந்தாக்க என் பின்னாலே ஆள். எனக்கு மட்டுமல்ல, அங்கே மண்டபம் கேம்பில் அந்த பட்ட கஷ்டத்தை நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் கண்ணீர் விடணும். வந்தவங்க செத்து போயிடுவாங்க, சூடு தண்ணி ஒத்துக்கலை. இது மட்டும் இல்லாமல் முதலாளிகிட்டேருந்து காசு வாங்கிட்டு வந்தவங்கெல்லாம் அந்த காசை வந்து தேவகோட்டில் வந்து எடுத்துருவாங்க. எங்கள் சொந்த நாடு என்போம், இந்த நாட்டில் சொந்தம் என்று எதுவும் இல்லையே. எங்கள் சொந்த நாடு என்போம், இந்த நாட்டில் சொந்தம் என்று எதுவும் இல்லையே. எதுமற்ற எதிலியாய் தொப்புள் கொடி மறந்து எப்படி வாழ்ந்தாலும் என்ன ஓட்டு போட நாங்கள் வேண்டும். எங்கள் சொந்த நாடு என்போம், இந்த நாட்டில் சொந்தம் என்று எதுவும் இல்லையே. எங்கள் சொந்த நாடு என்போம், இந்த நாட்டில் சொந்தம் என்று எதுவும் இல்லையே. ரௌத்திரம் பழகு.